ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, மங்களகரமான இந்த நல்ல நாள்ல என்னுடைய ஆரத்தியை தொட்டதன் விளைவாக உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை இந்த சாயப்பா நான் நிகழ்த்தி கொடுக்க போறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்படி உன் சாயப்பா உனக்கு துணையா நிற்பதற்காக தான் இந்த ஆரத்தியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். சாயப்பாவின் பிள்ளையாய் இருப்பது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா யாருக்குமே இல்லாத மனதிடம் உடையவர்கள் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். என்னை குருவாக அடைந்த யாரும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்கிவிட மாட்டார்கள் என் செல்லமே. நீயும் தைரியமா இரு. தலை போகிற விஷயமாகவே இருந்தாலும் சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலைன்னு நீ தைரியமா இருந்தீனா எதுவும் உன்னை நெருங்கக்கூட முடியாது என் செல்லமே. மனிதர்களோட வாழ்க்கையில இந்த நிமிடம் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் சிரிப்பும் அடுத்த நொடி இருக்குமான்னு யாராலும் சொல்ல முடியாது தானே. அப்படி இருக்கும்போது இந்த நொடி நீ அனுபவிக்கிற துன்பமும் வலியும் வேதனைகளும் மட்டும் அப்படியே அடுத்த நொடியும் தொடரவா போகுது? கவலை கொள்ளாதே. என்னுடைய ஆரத்தியை தொட்டதின் அற்புத பலன்களை நீ உணரத்தான் போகிறாய். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்படியும் உன்னுடைய சோகமெல்லாம் மறைஞ்சு சுகம் கிடைக்கும்படியும் மன நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை உன் சாயப்பா நான் காட்டுறேன். நல்ல வாழ்க்கையும் வளமும் நலமும் நிறைந்த சந்தோஷமான நிம்மதி நிறைந்த வாழ்க்கையும் இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுக்க போறேன் என் செல்லமே. இனி எல்லா நாளுமே உனக்கான நிம்மதி நிறைந்த நாளாக இருக்க போகுது. இது நாள் வரையிலும் இல்லாத, நீ இது நாள் வரையிலும் பார்த்திராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் புன்னகையும் உன் வாழ்வில் பார்க்க போகிறாய் என் செல்லமே. காத்து சுழண்டு அடிக்கும் போது சின்ன சூடம் கூட சில நேரங்கள்ல அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா காத்து வேகமா அடிக்கும் போது நல்லா எரியிற சூடம் கூட சில நேரங்கள்ல அணைஞ்சுதானே போகுது. அதே போலதான் நெருக்கடியும் துன்பங்களும் இல்லாத போது வேலை கம்மியாவே இருந்தாலும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ மன வலியோ இருக்கும்போது நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருந்தாலும் கூட மன நிம்மதி இல்லாம தவிக்குது தானே. இது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யும். ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அல்லவா. ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு ஒவ்வொரு சோதனைகள் வரதா செய்யுது. அதாவது கடல்ல இருந்து ஒரு அலை கிளம்பி வந்து கரையோரத்துல வந்து முடிஞ்சு போயிடும். இங்க அந்த கரையில வந்து முடியும் போதே அங்க கடல்ல இருந்து இன்னொரு அலை கிளம்பிக்கிட்டு வர்றது போலதானே உன் வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளாகவே இன்னொரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் முடியறதுக்குள்ளாகவே இன்னொரு கஷ்டம்னு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதையெல்லாம் பார்த்து நீ குழம்பி போக வேண்டாம். உன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கவலைகளையும் தீர்த்து வைப்பதென்பது அந்த சமுத்திரத்தை கட்டுப்படுத்துவது போலதான் எனக்கு தெரியும். கடலையே கட்டுப்படுத்தக்கூடிய உன் சாயப்பா உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் குழப்பங்களையுமா கட்டுப்படுத்தி தீர்த்து வைக்காம இருப்பேன்? நிச்சயமா உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன். உன் சாயப்பா உனக்கு கொடுத்த வாழ்க்கைய நல்லபடியா ஏத்துக்கிட்டு வாழ பழகு. பணத்தை விட மனிதனுக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம் என்பதை நீ உணர்வதற்கான காலம் வந்துடுச்சு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா உனக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுப்பதற்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கலங்குகிறாய்? உன் வாழ்க்கை இனி எல்லா அற்புதங்களும் நிறைஞ்சதாக மாறத்தான் போகுது. பணம் இருந்தா மட்டும் ஆரோக்கியம் கிடைச்சிடுமா என்ன? 1000 ஏக்கர் விளைநிலமே வச்சிருந்தாலும் கூட மனுஷன் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசிக்கான சாதத்துக்கு மேல சாப்பிட முடியாது. அதே போலதான் பணம் நிறைய சம்பாதிச்சாலும் செல்வத்தை சேர்த்து வச்சாலும் கூட ஒரு அளவுக்கு தானே அதை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். உன் வாழ்க்கையில இதை மட்டும் நீ மறக்காதே என் செல்லமே. சேர்த்து வைக்கிறது சம்பாதிக்கிறது பெருசல்ல, அதை அனுபவிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதும் பெரிதுதானே. அப்படி நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளையும் நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். ஓம் சாய்ராம்.